ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த புதிய வருடத்திலும் இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து கூடுவதற்கு நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்குள் ஜீவனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. அப்பா, இந்த வேளையிலும் கூட தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக நீர் எங்கள் மத்தியிலே எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருங்கள். அதற்கு இடையூறாக சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா பயங்கள், சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கும் போது நம்முடைய இருதயத்துல 2 விதமான எண்ணங்கள் இருக்கலாம். ஒன்று, நான் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பயம். நிறைய காரியங்கள்ல என்னால விடுதலையை பார்க்க முடியலையே, ஏன் அப்படிங்கக்கூடிய பல கேள்விகள். கடந்த காலத்தை குறித்து ஒரு சந்தேகத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு கூட நம்ம இருக்கலாம். இன்னொன்று, இந்த புதிய வருடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கூட இருக்கிறது இல்லையா? தேவனுக்கு பழைய வருடம் என்றும் ஒன்று கிடையாது, புது வருடம் என்றும் என்னது கிடையாது. நம்முடைய காலங்கள் எல்லாமே தேவனுடைய கரத்துல எப்படி இருக்கிறது? பத்திரமாக, நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்து வந்த பாதையில ஏன் அது தாமதம், ஏன் எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க ஒரு சோர்வோட இருந்தாலும் கூட, இனி வரக்கூடிய நாட்கள்ல சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், நீயோ என்னை கீழே விழத்தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நம்மை கீழே விழ பண்ணின காரியங்கள் அது தேவனால் வந்தது கிடையாது. கீழே விழ செய்த சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? உதவி செய்கிற தேவனாக நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. அதனால எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம். அவர் என்னை கைவிட்டுட்டாரோ, அது எங்கேயுமே அப்படி போடப்படல. என்னை கைவிட்டுட்டாரோ, அவர் என்னை கீழே விழ தள்ளிட்டாரோ, அவர் மூலமாக எனக்கு இது வந்துட்டோ அப்படின்னு சொல்லி எந்த பயமுமே வேண்டாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீயோ என்னை கீழே விழ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக, நம்மை விசாரிக்கிறவராக. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய கவலைகளையும் என் மீது என்ன செஞ்சிருங்கிறாரு? வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு விசுவாசம் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பயம் வந்துடும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் நம்மளுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய சொல்றாரு? வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய எல்லா காரியங்களையுமே சுமந்து கொள்ளுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு தாய் கூட என்ன செய்வாங்கன்னா, எதையாவது ஒன்ன தூக்குனா இன்னொரு பிள்ளைய என்ன செய்யணும்? இறக்கி விடணும். 2 பிள்ளையும் சேர்த்து தாயால என்ன பண்ண முடியாது? தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒரு பிள்ளைய தூக்குனா இன்னொரு பிள்ளைய என்னதான் செய்யணும்? இறக்கி விடதான் முடியும். ஆனால் நம்முடைய தேவன் அவரை தாயாக, தாயினும் மேலான அன்புடையவர். யாரெல்லாம் அவரை நோக்கி நம்பி வர்றாங்களோ அத்தனை பேரையும் தூக்கி சுமந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு நீ பாரமா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாரு? இறக்கி விடுகிற தேவன் அல்ல. இப்பொழுதும் கூட இந்த புதிய வருடத்திற்குள்ள போகும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 43வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முதல் பாகம். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். இத நம்ம அடிக்கடி என்ன செய்வோம்? பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா?
அம்மா அப்படின்ட்டு பயப்படும் போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு தாய் என்ன சொல்லுவாங்க, பயப்படாத நான் இங்கதான் இருக்கிறேன், பயப்படாத நான் இங்கதான் இருக்கிறேன்ட்டு. தேவன் அதே கரிசனையோட இந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை எந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்றோம்னு எனக்கு தெரியல, இதை எந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம்னு தெரியல. சொல்லுகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் என்ன சொல்றாரு, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்படின்னா எதையோ ஒன்றை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். இப்பவும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியில சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் கர்த்தர்கிட்ட போறதுக்கும் என்னது பயம். ரெண்டு பக்கமுமே சில நேரங்கள்ல என்ன வந்துருது, பயம் வந்துருது. சூழ்நிலைகள் ஒரு பக்கம் பயப்படுத்துது, இன்னொன்று தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு இந்த இடத்துல விடுதலையை தருவாரா, இல்லைன்னா என்னை எந்த மாதிரி நடத்த இருக்கிறார், அவருடைய சித்தம் என்னது, இப்படி எல்லாம் தெரியாததுனால தேவனிடம்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நம்ம எப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம், ஒரு கேள்விக்குறியோட ஒரு பயத்தோட தான் இருக்கிறார். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்படின்னா என்ன சூழ்நிலைன்னு அவர் சொல்லல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னது, பயப்படாதே. எதற்காக அவர் இருக்கிறார், நான் மீட்டு கொள்வதற்காக, பயப்படுத்துகிற சூழ்நிலைகளில் இருந்து தூக்கி விடுவதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஒருவேளை என்ன சூழ்நிலையில அது தோன்ற போகுது, ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு உண்டாக்கியவைகளை கண் என்ன செய்யலையா, காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. நீங்க எங்கேயுமே போய் ரெஃபர் பண்ணவே முடியாது. அது இப்படி இருக்குமா, இப்படி சூழ்நிலை இருந்தா இப்படி மாறுமா, அப்படி மாறுமானா, இதுவரைக்கும் யாருக்குமே செய்யப்படாத ஒரு காரியத்தை தான் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணுகிற வழி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, வனாந்திரத்திலே வழியையும். வனாந்தரம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க பாதையே கிடையாது. என்ன பாதை அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அங்க என்ன இருக்காது, பாதையை உண்டாக்குவதற்கான வழியே இருக்காது. ஆனால் அவர் செயல்படுகிற விதத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். நம்ம அந்த வார்த்தைகளை சும்மா எடுக்கிறோம், ஆனா அவர் செயல்படக்கூடிய இடங்கள் ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்றாருன்னா, நம்ம எப்பவுமே பயப்படுறது எதை பார்த்துதான், சூழ்நிலை மாறுமா மாறாதா, என் சூழ்நிலையில இவ்வளவு தூரம் இருக்குது, நான் என்னுடைய வியாதியின் கொடூரத்துல இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலையில நான் இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டேன், இது மாறுமா, இதற்கு ஒரு வழி பிறக்குமா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதற்குதான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு உவமைகளோட பேசுகிற தேவன். அதனாலதான் அவர் நான் சாதாரணமா வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லல, அந்த வழியை எங்க உண்டாக்குவேன்னு சொல்றாருன்னா, வனாந்தரத்திலே வழிகளையும். ஹல்லேலூயா. வெறுமனே சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, நீ என்னிடத்துல வந்தனா நான் உனக்கு வழி காட்டுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நமக்கு லகுவாக, அவர் நமக்கு உதவி செய்வதற்கும் நம்மளை தூக்கி விடுவதற்கும் அவர் எவ்வளவு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, ஒரு இம்பாசிபிள், முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட என்னையால எதை உண்டு பண்ண முடியும், வழிகளை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழிகளையும், அவாந்தர வழி, அங்க நீர் போனதற்கான அடையாளமே கிடையாது, அந்த இடத்துல ஒரு நீர் இருப்பதற்கான அறிகுறியே கிடையாது. அப்படிப்பட்ட அவாந்தர வழியிலே நான் ஆறுகளையும் என்ன செய்வேங்கிறாரு, உண்டு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா,
இது நான் தெரிந்து கொண்ட ஜனம். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் எல்லாருக்கும்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் கிடையாது. நான் தெரிந்து கொண்ட ஜனம். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவரை தெரிந்து கொண்டதினால் அல்ல, அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம், தெரிந்து கொண்டதினால் அவர் உங்களுக்காக செயல்படதான் செய்வார். வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து என்ன செய்தாராம், மரித்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அக்கிரமத்துல இருந்து நம்ம நீங்கி எப்ப பரிசுத்தப்பட்டு எப்ப தகுதி அடைவோன்னு அவர் வெயிட் பண்ணல. அவர் என்ன செஞ்சிருந்தாரு, ஒரு குறித்த காலம் வைத்திருந்தார். அந்த குறித்த காலத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம இன்னும் அக்கிரமம் பாவம் அதுல மரித்து போய் இருக்கும் பொழுதே நமக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்து விட்டார், செய்து முடித்து விட்டார். குறித்த காலத்திலே கிறிஸ்து என்ன செய்தாராம், நமக்காக மரித்தார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டார், ஒரு நிமிடம் என்ன செய்யவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். குறித்த காலத்திலே அவர் செயல்படுவார். குறித்த காலம், அதற்கு நம்ம காத்து மட்டும்தான் இருக்கணும். இது என்ன அப்படின்னா, நம்ம காத்து இருக்கிறதுனா என்னன்னா, அவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், காத்து இருக்க முடியும். அவருடைய சித்தம் அப்படின்னு உடனே நம்மளுக்கு உள்ள இருந்து என்ன வரும், ஒரு சின்ன பயம் வரும். என் சூழ்நிலையில எது அவருடைய சித்தமா இருக்கும், இதுதான் அவருடைய சித்தமா இருக்குமா, அந்த சித்தத்துக்கே தான் நான் காத்து இருந்தேன், ஆனா அந்த சித்தம் என்னை இப்படி வந்து விட்டுட்டு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. நீங்க இந்த வார்த்தைகளை எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நம்ம மேல எப்படி இருக்குதா, பரிபூரணமான ஒரு சித்தம். முதல்ல நம்ம தேவனை அறிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும், நாம் ஆராதிக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இத நல்லா தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்மளால இந்த சமாதானத்திலே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சூழ்நிலைகளை பயத்தோட தான் நம்ம கடந்து வரவே முடியும். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலராகிய பவுல் அவருடைய சித்தத்தை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம், இந்த உலகத்துல என்னதான் இருக்குது, பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள். இன்னைக்கு நானும் அனஜா சிஸ்டரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆவிக்குரிய கண்ணாடியை போட்டு இந்த உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல எல்லா இடத்துலயும் என்னதான் இருக்குது, 1 யோவான் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், உலகம் முழுவதும் எங்க கிடக்குதான், பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. கடந்த 3 நாட்கள்ல நான் சந்தித்த காரியங்களே பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தை மரணம் எவ்வளவாக ஆட்கொண்டு இருக்கிறது, இந்த உலகத்தை எவ்வளவு சாத்தானுடைய காரியங்கள், அவனுடைய வியாதிகள், அவனுடைய வறுமை, அவனுடைய சமாதானம் இல்லாதது, வெளியில பார்ப்பதற்கு எல்லாருமே எவ்வளவோ பகட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன கிடையாது, சமாதானம் இல்ல. குடும்பங்கள்ல என்ன இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனாலும் அந்த வசனம் 1 யோவான் 5வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகம் பொல்லாங்கானுக்குள் இருக்கிறது, ஆனால் தேவனால் பிறந்த எவனும் தன்னை காக்கிறான், இந்த பொல்லாங்கானால அவனை என்ன செய்ய முடியாதான், தொட முடியாது. ஹல்லேலூயா. ஏனெனில் நம்ம எங்க இருக்கிறோமா, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறோம். இதை அறிந்து கொள்ளுவதற்கு சத்திய ஆவியானவர் புத்தியை தந்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து என்னைக்கு இந்த சிலுவையில வந்து உங்களுக்காகவும் எனக்கும் ரத்தம் சிந்தினாரோ, அந்த ரத்தம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து நம்மளை அப்படியே என்ன செஞ்சுட்டாராம், தூக்கி எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு நம்மளை வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவாவுடைய காலத்துல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, 150 நாட்களும் அங்க என்ன செய்தது, மழை வெள்ளம். அந்த ஜன்னலை திறந்துட்டு பார்த்திருந்தோம் அப்படின்னா, உலகமே என்ன செய்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல இருந்து அழுகுரல் கேட்டிருக்கோம் இல்லையா, நோவாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன செஞ்சிருக்கோம், என்னைய காப்பாத்துங்க அம்மா காப்பாத்துங்க, எத்தனையோ பேர், பரிதாபமான சூழ்நிலைகள் இல்லையா. அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில நோவாவுடைய பேழை என்ன செய்து கொண்டிருந்தது, உயர உயர உயர. ஹல்லேலூயா.
இன்றைக்கு நோவாவின் பேழைக்குள்ள எப்படி அந்த குடும்பம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்ததோ அதே சூழ்நிலையில தான் இந்த சத்தியத்திற்குள் உள்ளவர்கள் நம்ம பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பேழைய விட்டு காலை எடுத்துட்டோம் அப்படின்னா வெள்ளம் தான், அழுகுறல் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது உலகம் எங்கதான் கிடக்குது, பொல்லாங்கானுக்குள்ளதான் கிடக்குது. இதை விட பிரையாரிட்டி நம்ம வேற எதுக்கும் கொடுத்துட்டு ஜீவனை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. இது நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கிற தீர்மானம் இல்ல. நாங்களும் இந்த தீர்மானத்துல இருந்தாதான் இதுல நிலைக்க முடியும். நாங்களும் இந்த ஜீவனை எடுத்து 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 ஓடுனாதான் இந்த பேழைக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இல்ல, இது வேண்டாம், இதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா உலகம் பொல்லாங்கானுக்குள்ளதான் இருக்குது. அப்போ அந்த பொல்லாங்கான காரியங்கள் நம்மள என்னதான் செய்யும், மேற்கொள்ளும். ஆனா இதுதான் கிருபை. அந்த கிருபையானவர் அந்த பொல்லாங்கான பிரபஞ்சத்திலிருந்து, கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, அந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தூக்கி எங்கேயோ அவர் வைக்கல, எங்க வச்சிட்டாரா, கிறிஸ்துவுக்குள்ளாக. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு புரியும். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரை. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானென்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது சாதாரண ஒரு பேழை கிடையாது, நமக்காகவே. அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு, உடம்பு முழுவதும் நமக்காக தான் அந்த கண்மலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய காயங்களுக்குள்ளாக நம்மளை என்ன செய்திருக்கிறார், பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக அந்த ரத்தத்தை சிந்தி, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. நம்ம இருந்த இடம் இப்ப இருக்கிற இடம் ஒண்ணு கிடையாது. நம்ம முன்பு இருந்த இடமும் இப்ப வைக்கப்பட்டிருக்கிற இடமும் நமக்கு தெரியணும். அப்ப இதுதான் அவருடைய சித்தம். நம்மள அதனாலதான் சொல்றாரு, நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அது ஏதோ அவர் நமக்கு ஒரு கமாண்ட் ஆர்டரா சொல்லிட்டு போறோம் நம்ம நினைக்கிறோம். அவர் உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிள்ளைய பார்த்து, நான் எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதான்னு நம்ம கேட்போம் இல்லையா. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, இதை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன தந்திருக்கிறேன், புத்தியை தந்திருக்கிறேன். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளையும் பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும், நம்ம செய்யக்கூடிய எல்லா பலிகள், என்ன ஆக்டிவிட்டி என்னவா இருந்தாலும் இது முக்கியம் கிடையாது. இது நம்மளை என்ன செய்யாது, காப்பாற்ற போறது கிடையாது. ஆனால் எது காப்பாற்றும், நம்மை மீட்டு எடுத்த கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நம்ம மேல அவருடைய விருப்பம் என்ன, இதை அறிந்து கொள்ளுகிற அறிவில் தான் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஏன் இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த வேதத்தை என்ன சொல்றாரு அவரு, மகத்துவம் நிறைந்ததுன்னு சொல்றாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக ரத்தம் சிந்தினார், நம்ம எங்க இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், எல்லாமே இதுல என்ன செஞ்சிருக்கிறார், ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு என்ன செய்துகிட்டே தான் இருக்கிறாரு, அறிவித்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம இதை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது செகண்டரி. நம்மளுக்கு பிரைமரி அப்படின்னு ஒண்ண வச்சுட்டு முதல் ஆவது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதையோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அவர் என்ன சொல்றாரு, இத அந்நிய காரியமா எடுத்ததுனால இன்னும் இந்த மகத்துவத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. ஆனால் இது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தம் அப்படின்னு நீங்க சரண்டர் பண்ணிட்டு அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு, அவருடைய வார்த்தை, சத்திய வார்த்தை என்ன சொல்லுது, உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறார், உங்களை எப்படி மீட்டெடுத்திருக்கிறார், உங்களுடைய வியாதிக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவத்திற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சாபத்திற்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குதுன்னா அதுதான் அவருடைய சித்தம். அதை தாண்டி ஒரு சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் ஒரு தரம் ரத்தம் சிந்திய காரியத்தை அவர் என்ன செய்ய போறது இல்ல, மாற்ற முடியாது. இதுதான் அவருடைய சித்தம். அப்ப ஏன் என்னால இன்னும் அதை பெற்றுக்கொள்ள முடியல, நான் அதை பெற்றுக்கொள்ளாம இந்த இடத்துக்கு நான் வந்து விட்டேனே அப்படின்னு நீங்க ஒருவேளை கலங்கினாலும் கூட, இப்பொழுது அதை அறிந்து கொண்டால் கூட, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மீண்டும் அவருடைய சித்தத்துக்குள்ள என்ன செய்ய முடியும், வர முடியும். ஏன்னா அதற்கான வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்குது. இது கேரண்டி கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை இந்த சித்தத்தையும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து போக 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 பேழையில வைக்கப்பட்டவர்கள் போல நம்ம காக்கப்பட்டுருவோம். இது 100% கேரண்டி. ஏன்னா இதுதான் அவருடைய சித்தம். தேவனுடைய சித்தம் அப்படின்னா அவருடைய விருப்பம், அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படக்கூடிய இடம். உதாரணத்துக்கு யோனாவை குறித்து தேவனுடைய சித்தம் என்னது? யோனா எங்க போகணும்? நினிவேக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சித்தம். தேவன் அவருக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து அவரை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. யோனா இன்னும் ஓடணும்னு நினைக்கிறாரு, எனக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு. இதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா இந்த இடத்துல யோனா அதை அந்நிய காரியமாக எண்ணதுனால தேவனால் தீர்மானிக்கப்படாத ஒரு சித்தத்துக்குள்ள நுழைய வேண்டியதா இருக்குது. கடலுக்குள்ள என்ன செய்ய போட வேண்டியது இருக்கு, தூக்கி போட வேண்டியது இருக்குது. அப்போ தேவனுடைய சித்தம் அது அல்ல, தேவனால் தீர்மானிக்கப்படாத சித்தத்துக்குள்ள யோனா விழுந்துருந்தாரு. அதோட தேவன் அந்த வாழ்க்கையில செயல்படுறதை விடுறாரா? அங்க இருந்து என்ன செய்யறாரு, ஒரு மீனை அனுப்பி தூக்கி விடுவதுதான் தேவனுடைய சித்தம். எந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நன்மைக்காக செயல்படுவதற்கு தான் உங்களை என்ன செய்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கப்படாத சித்தத்துக்குள்ள, தேவனுடைய இருதயத்தின் சித்தத்தை விட்டுட்டு அவரால தீர்மானிக்கப்படாத, நம்முடைய வாழ்க்கையில இதுதான் அப்படின்னு தீர்மானிக்கப்படாத ஒரு சித்தத்துக்குள்ள போயிருந்தாலும் கூட தேவனால என்ன செய்ய முடியும், வார்த்தையை அனுப்பி, ஹல்லேலூயா, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாக தான் இருக்கிறார். அதனால ஒருவேளை சித்தத்திலே இருந்துகிட்டு இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். சித்தத்தை தாண்டி நான் தவறிட்டனே, நான் இந்த இடத்துல இதற்கு இடம் கொடுத்துட்டனே, அவருடைய தீர்மானிக்கப்பட்ட சித்தத்தை விட்டுட்டு நான் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள நான் இப்ப போயிட்டனே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாலும் அதற்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தாலும் சரி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு இது பிடிக்க முடியல, என்னோட சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, எதுவுமே தேவையில்லை. அவருக்கு நீங்க என்ன செஞ்சா போதும், அதை ஒப்பு கொடுத்துட்டு. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரால செயல்பட முடியும். எங்கெல்லாம் சூழ்நிலைகள் செயல்பட முடியாதோ எல்லா இடத்திலும் போய் செயல்படுவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அவர் என்னது, எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். அதனாலதான் உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கும்போது ஐயம் அப்படிங்கறதோட முடிச்சிருவாரு. அப்படின்னா நானே அப்படின்னா நீங்க எந்தெந்த இடத்துல ஃபில் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல அவரை என்ன வச்சுக்கிடலாம், நம்ம அவரை எடுத்து என்ன பண்ணிக்கிடலாம், அனுபவித்து கொள்ளலாம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவரால் செயல்பட முடியும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். தேவனை குறிச்சு ஒரு நேரமுமே பயப்படாதீங்க. இந்த ஓசியா, ஏசாயா அதெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல பயமா தெரியும். இப்ப பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவர் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக, தீவிரமாக இருக்கிறார். அதை புரியணும், அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டானாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய அன்பு மாத்திரம்தான் இதுல இருக்குது. ஹல்லேலூயா. அன்பை தவிர வேறு எதுவுமே தேவனிடத்துல இல்லை. இதை நம்ம விசுவாசிச்சா போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, மரிக்க போற தருவாயில இருக்கக்கூடிய மகளையும் தேவனால என்ன செய்ய முடியும், உயிர்த்தெழ வைக்க முடியும். மரித்து பாடையில கொண்டு போகக்கூடிய வாலிபனையும் தேவனால என்ன செய்ய முடியும்,
உயிர்ப்பிக்க முடியும். மரித்து 4 நாள் ஆகிய லாசருவையும் அவரால் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் எந்த பெர்சன்டேஜ்ல இருந்தாலும் சரி, முடிய போகுதேன்னு இருந்தாலும் சரி, முடிஞ்சிட்டுதேன்னு இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இல்லையேன்னு இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாம் என்னதுதான்? லகுவான காரியம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோமா? சொந்தமா வச்சிருக்கிறோம். நம்ம சொந்தமா வச்சோமோ இல்லையோ, அவர் என்ன சொல்றாரு? இது நான் தெரிந்து கொண்ட ஜனம், இது என் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஊழியக்காரரே அப்படியெல்லாம் அழைத்த தேவன், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டு போய் அந்த சீஷர்களை பார்க்கும்போது, பிள்ளைகளே உங்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? ஹல்லேலூயா. அந்த ரத்தம் நம்மளை எங்க கொண்டு வந்துட்டான்? பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதுக்குதான் அவர் அழைத்து காட்டுகிறார். பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அக்காட்ட பேசும்போது சொன்னாங்க, முதல்ல பேசணும்னு நினைக்கும் போது என்ன வந்தது? அழுக வந்தது. ஏன்னா மனசுல அவ்வளவு துக்கம். பார்த்த உடனே என்ன வருது? ஒரு தகப்பனை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம் இல்லையா? தாய் வீட்டுக்கு போன உடனே சில கஷ்டங்களை சொல்லணும்னா பார்த்த உடனே என்ன வரும்? அழுகை வரும். அந்த இடத்தனைக்கு அவர் நமக்கு கொடுத்துட்டார். நீ அழ வேண்டாம், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில, அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தம் எப்படிப்பட்டதா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மறுரூபமாகிற வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, சிந்தனையில ஒரு மறுரூபம், தேவனை குறித்த அறிவுல ஒரு மறுரூபம். அவர் எப்படிப்பட்டவராக என் வாழ்க்கையில இருக்கிறார், இது தெரிஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு அழுகையே வராது. ஏன்னா எல்லா சூழ்நிலைகள்லையும் அவரால் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். அததான் அவர் விரும்பவும் செய்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். அவர் எனக்காக சிலுவையில எதை செய்து முடித்திருக்கிறாரோ, வியாதியின் கொடூரம் உங்களை பயங்காட்டலாம், ஆனா அவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, சிலுவையிலே நோய்களையும் பாடுகளையும் உங்களுடைய வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டவராக நின்று கொண்டு என்ன சொல்றாரு? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவர் சும்மா சொல்லல பயப்படாதன்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும், நீ பயப்படாம இருந்தா போதும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் என்னையால என்ன செய்ய முடியும்? ஏன்னா நான் முடிச்சுட்டேங்கிறாரு. முடித்த ஒருவருக்கு தான் என்ன தெரியும்? ரிசல்ட் தெரியும். நமக்கு அது மறைவா இருக்கலாம். அவர் முடித்து வைத்து விட்டார் சிலுவையில. நமக்கு உண்டானது எல்லாம் அப்படின்னு வசனத்துல போடப்பட்டிருக்கும். நமக்கு உண்டானது எங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறது? சிலுவையிலே. ஹல்லேலூயா. அதனால எதை குறித்துமே பயப்படாதீங்க. ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடே கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடே கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து
அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹalleluya. இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரம் வாசிச்சிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எந்த ஸ்திரீயை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயைனா சூனேமியாள் இல்லையா? ஏன்னா சூனேமியாளுக்கு பிள்ளையே இல்லாதிருந்தது. அப்புறம் அவங்க என்ன பண்ணி கொண்டாங்க, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு அங்க என்ன செய்தார்கள், அந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பிள்ளையும் ஒரு தருணத்துல என்ன செய்தது, மரித்தது. மீண்டுமாக அந்த பிள்ளையை என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பார்த்தோம்னா இந்த சூனேமியாளுடைய இருதயம் நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யக்கூடிய இருதயம், கீழ்ப்படியக்கூடிய இருதயம். தேவனுடைய சித்தத்தை அப்படியே என்ன செய்யக்கூடிய இருதயம், விசுவாசிக்கக்கூடிய இருதயம். தேவனுடைய சித்தத்தை குறித்து நன்றாக தெரிந்திருந்த ஒரு இருதயம். சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டாங்க. பிள்ளை மரித்து போய் இருக்கும் பொழுதும் அங்க என்ன செஞ்சிருவாங்க, அறை வீட்டுக்குள்ள கொண்டு பிள்ளைய பூட்டி வச்சுட்டு கணவனுக்கு கூட சொல்லாம யாரை தேடி போயிருவாங்க, தேவனுடைய மனுஷனை. ஏன்னா அவர்கிட்டதான் அப்ப வார்த்தை இருந்தது. அதனால தேடி போன ஒரு பெண்மணி தான் இந்த சூனேமியாள். இங்க இந்த சூனேமியாளுக்கு மீண்டுமாக எலிசா மூலமாக என்ன வார்த்தை வருகிறது, தேசத்துல 7 வருஷம் என்ன செய்ய போகிறது, பஞ்சம் வருகிறது. நீ போய் எங்கேயாவது போய் என்ன செஞ்சிரு, சஞ்சரித்துக்கொள். இங்க பார்த்தோம் அப்படின்னா சூனேமியாள் என்ன செய்யாம இருந்திருக்கலாம், நம்பாம இருந்திருக்கலாம். பஞ்சம் வந்தாலும் அதை டாலரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அந்த இடத்துலயும் ஜீவனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சூனேமியாளுக்கு என்ன உண்டாயிருக்கும், எல்லா சொத்துக்களும் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான். ஆனா அவங்க அதையெல்லாம் பார்க்கல. தான் கையில உள்ளதையும் பார்க்கல, தனக்குள்ள இருக்கிறதையும் பார்க்கல. ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக என்ன அனுப்பப்படுகிறதோ அதற்கு நான் என்ன செய்வேன், என்னை அப்படியே ஒப்பு கொடுப்பேன். அப்படி ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, குடும்பத்தாரோடு கூட என்ன செய்யறாங்க, எங்கேயோ பெலிஸ்தரின் தேசத்துல போய் என்ன பண்றாங்க, சஞ்சரிக்க சென்று விடுகிறார்கள். நம்ம நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைய பார்த்து, இங்க இருந்து சத்தியம் வந்துகிட்டே இருக்கும், வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். ஆனா நமக்கு முன்பாக என்ன செய்யும், சூழ்நிலைகள் என்ன செய்யாது, அதை நம்ப விடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் வார்த்தை தான் செயல்படும். நம்முடைய வாழ்க்கையில 2 காரியங்கள் செயல்படலாம். தேவனுடைய வார்த்தை அவர் செய்து முடித்து விட்டார் என்பதற்காக அதுதான் நடக்கணும் கிடையாது. இல்ல இது இப்படிதான், இதுல முடிஞ்சிருவோம் அப்படின்னு ரிப்போர்ட் சொன்னா அதுதான் நடக்கணும்னு கிடையாது. நடுவுல நம்ம நின்னுக்கிட்டு எந்த பக்கத்தை தெரிந்தெடுக்கிறோமோ அந்த பக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் சிலுவையிலே தன்னுடைய குமாரனின் மூலமாக. இது உண்மை, இதுதான் உண்மை. இதன் மூலமாக அவர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய சொந்த குமாரனையே தந்தவர். இதை எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இது சாதாரண வார்த்தை கிடையாது, உங்களை ஏதோ மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லக்கூடியதும் கிடையாது. இது சத்திய வார்த்தைகள். இதுதான் உண்மை. இது உண்மைங்கிறதற்காக இதை நம்ம அப்படியே பெற்றுக்கொள்வோம்னு கிடையாது. இன்னொன்னு, டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு இப்படியே போயிட்டுனா இது இவ்வளவுதான், இதோட முடிஞ்சதும், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, இல்லைன்னா உங்க பிள்ளையோட வாழ்க்கை இவ்வளவுதான், உங்களுடைய மனைவியோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு உலகம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. இதுதான் என் வாழ்க்கையில நடக்கணும் கிடையாது, இது நடந்துரும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டிய நம்ம இந்த 2ல எதை சூஸ் பண்ணிட்டு போறோமோ அது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். ஹல்லேலூயா. அதனாலதான் உபாகமத்திலே சொல்லிட்டாரு, மரணத்தையும் ஜீவனையும் வச்சுட்டேன். அவர்களிடமிருந்து வருவது மரணம் கிடையவே கிடையாது. அதை முதல்ல உங்க சிந்தனைக்கு கொண்டு வந்துருங்க. நீங்க என்ன சூழ்நிலையில நின்று கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை அனுப்புவது தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது, நன்மையும் கிருபையும் பரிபூரணமுமான சித்தம் தான். அதனால இந்த நம்பிக்கைக்குள்ள வந்துருங்க, இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துருங்க. உலகம் ஒன்ன சொல்லதான் செய்யும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, அதை தள்ளி போட்டுருங்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க அதை மாத்திரம் பாருங்க. உலகம் என்ன சொன்னாலும் பார்க்காதீங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன சொன்னாலும் அதை பார்க்காதீங்க. ப்ரையாரிட்டியை இங்க எடுத்து வைங்க. உங்க காலை எடுத்து வேலைக்குள்ள எடுத்து வைங்க. உங்க காலை எடுத்து உலகத்துக்குள்ள வச்சீங்கன்னா உலகம் வெள்ளத்துலதான் இருக்குது, உலகம் அழுக்குறல்ல தான் இருக்குது, உலகம் ஒரு மரணத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனா நீங்க காலை எடுத்து பேழைக்குள்ளதான் வைப்பேன் அப்படின்னு முடிவை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஜீவன் நிச்சயம். ஹல்லேலூயா.
அதனாலதான் அவர் சமாரியா ஸ்திரீக்கிட்ட அவ்வளவு தூரம் சொல்றாரு, நீ என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டனா உனக்கு ஒருபோதும் என்ன வராது, தாகம் ஏற்படுவது இல்ல. இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை எந்த சூழ்நிலையால இருந்தாலும் என்னையால என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேங்கிறாரு. இதுக்கு மேல அவர் ப்ராமிஸ் பண்ணி எப்படி சொல்லுவாரு? நம்ம சொல்லுவோம் இல்லையா, சத்தியமா சொல்றோமோ, உன் தலையில அடிக்க சொல்றோமோ, என்னெல்லாம் சொல்லி நம்மளுடைய உண்மையை அப்படி நம்மளை என்ன செய்யறாரு, அவரு கெஞ்சி சொல்றாராம். சத்தியமா சொல்றேன், நீ ஜீவனோட தான் இருப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா. உனக்கு மரணம் வரவே வராதுங்கிறாரு. இதை விட நமக்கு என்ன வேணும் இல்லையா? இங்க சூனேமியாள் ஸ்திரீ இதைதான் கேட்டுட்டாங்க, விசுவாசிட்டாங்க, எழும்பி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இங்க உள்ள சூழ்நிலைகளை அவங்க யார்கிட்டையும் விசாரிக்கல, எந்த உறவுகள் கிட்டையும் விசாரிக்கல. ஏன்னா அவங்களுடைய சொத்து சுகம் எங்கெல்லாம் இருந்தது, இந்த ஊர்ல தான் இருக்குது. அதனாலதான் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் சொல்லும், உன்னுடைய சொத்து எங்க இருக்குதோ அங்கதான் உன்னுடைய இருதயமும் இருக்கும். இந்த சூனேமியாளுக்கு ஒருவேளை அந்த சொத்து மேல இருதயம் இருந்ததுன்னா இடையில எத்தனை நேரம் விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது மேல இல்ல, அவங்களுக்கு எது மேல இருந்தது, 7 வருஷம் போய் காத்திருக்க சொல்லிட்டாரா, நான் காத்து இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எது மேல இருக்குது? நம்முடைய சொத்து மேல இருக்குதா, பண பலத்து மேல இருக்குதா, மனுஷ பலத்து மேல இருக்குதா, இல்ல என் வேலையில இருக்குதா, இல்ல என் சரீர தகுதியை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேனா? எனக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, பிரஷர் இவ்வளவு இருக்கு, இது எப்படி குறையும், இது குறைஞ்சு நான் எப்படி வர, எது மேல நம்மளுடைய இருதயம் இருக்குதோ அதையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா சூனேமியால் அதை பார்க்கல. சூனேமியாளுடைய இருதயம் எங்க இருந்தது, 7 வருடம் அவருடைய வார்த்தை காத்திருக்க சொல்லுகிறது. நம்மளுக்கு என்ன வரும், 7 வருஷத்துல நான் காத்திருந்தா என்னத்தெல்லாம் நான் இழந்து போக போறேனோ, இத்தனை நாள் நான் அந்த காத்திருந்தா நான் எதெல்லாம் இழந்து போவேனோ, கண்டிப்பா எண்ணம் வரும் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்ச நாள் சத்தியத்தை கேட்டுட்டே இருங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த சத்தியத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கன்னா, நானும் 2 செய்தி கேட்டு பார்த்துட்டேன், 3 செய்தி கேட்டு பார்த்துட்டேன், அது உங்களுக்கே தெரியாம உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7 வருடமும் கர்த்தர் அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார். நம்மளுக்கு என்னது, ஒரு செய்தி கேட்ட உடனே ஒரு என்ன செஞ்சிடணும்னு நினைக்கிறோம், ரிப்போர்ட் அப்படியே மாறிடணும்னு நினைக்கிறோம். நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஊனையும் கணுக்களையும் உள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஊடுருவி போய் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனையும் வல்லமையையும் உள்ள செலுத்தி கொண்டேதான் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு அது ஒருவேளை வெளிப்படாம இருக்கலாம், ஆனால் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாலாகாமல் தலையாவாய். உங்க வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரிய விதியில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்குள்ள வர வர உங்க வாழ்க்கை மேல போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அது கீழே போவது கிடையாது. இதை என்னால 100% உங்களுக்கு சாட்சியா சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. இந்த சூனேமியாள் அப்படிதான் என்ன பண்ணாங்க, அதை கேட்டுட்டு அப்படியே போய் கீழ்ப்படிந்து இருந்தாங்க. 7 வருடம் கழித்து வரும் பொழுது கர்த்தர் இங்க என்ன செய்யறாராம், இம்பாசிபிள் சிச்சுவேஷன், நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் சூனேமியாளுக்காக நடத்துகிறார். அப்படி என்ன காரியம்னு பார்த்தோம்னா, இங்க 2 பேர் என்ன செய்யறாங்க, பேசிக் கொள்ளுகிறார்கள். யாரெல்லாம், ராஜாவும். 4வது வசனத்துல பார்த்தோம்னா, அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு ராஜா இஸ்ரவேலின் ராஜா, யோராம் அப்படிங்கக்கூடிய ராஜா. கேயாசிங்கிறது எலிசாவுக்கு வேலைக்காரனாய் இருந்தது. இந்த 2 பேருமே எப்படின்னா, சந்திக்கும் பொழுது எலிசாவை குறித்து நன்மையானவைகளை பேசக்கூடிய நபர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, இந்த யோராம் ராஜா எப்பவுமே எலிசாவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாகால் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை தான் என்ன செய்வாரு, கேட்டு கேட்டு பழகியவர். ஏன்னா அதுதான் அவருக்கு சாதகமா இருக்கும். அதனால அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளினுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இது எலிசா தீர்க்கதரிசி இந்த யோராம் ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை. என்ன சொல்றாரு, உன் பக்கத்துல நிற்கக்கூடிய யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் நிக்கிறதுனால, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் இல்லையா, அவன் முகத்துக்காக நான் உன்னைய விடுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேவன் சொல்றாரு. அதுதான் எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 2 பேரும் வந்திருக்காங்க. ஆனா எலிசாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை இந்த யோராமுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு, பக்கத்துல நிக்கிற யோசபாத்தோடைய முகத்தை பார்க்காமல் இருந்தா
நான் உன் முகத்தை என்ன செய்யவே மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். இப்படிதான் எலிசாவுக்கும் யாருக்கும் இருந்திருக்கு, யோராமுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ராஜா. இன்னொன்று யாரு, கேயாசி. இந்த கேயாசி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாகமான் கிட்ட போய் எலிசா என்ன வாங்கக்கூடாதுன்னு பாரு, எந்த வஸ்திரத்தையோ எந்த பொண்ணையோ பொருளையோ வாங்கக்கூடாதுன்னு சொன்னவரு. ஆனா கேயாசி என்ன பண்ணிருப்பாரு, எலிசாவுக்கு தெரியாம போய் வாங்கிட்டு வந்து குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தான் இந்த கேயாசி. இந்த கேயாசியும் யோராம் ராஜாவும் 2 பேரும் சந்திக்கிறார்கள். கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்காத 2 பேர் நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கண்டிப்பையோ இல்லனா ஒரு தண்டனையையோ பெற்றுக்கொண்ட 2 பேர் பேசும் பொழுது அவர் என்ன கேட்கிறாராம், வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி எலியா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்ல என்றார். அப்போ அவருடைய அதிசயங்களை கர்த்தருங்க என்ன செய்ய வைக்கிறாரு, சம்பந்தம் இல்லாதவங்க, பேசுறதற்கு விருப்பப்படாத 2 பேர் என்ன செய்யறாங்களாம், சந்தித்து அந்த எலிசா செய்த நன்மைகளை, நம்ம ஒருத்தங்களை மாட்டி விடணும்னு நினைச்சா அவங்கிட்ட என்ன தப்புலாம் இருக்கு, எதுலலாம் அவன் தவறுனா அதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிதான் ஒரு ராஜா என்ன பண்ணணும், கேட்டு அந்த தண்டனையை எலிசாவுக்கு நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, அவன் செய்த அதிசயங்களை எல்லாம் எனக்கு விவரித்து சொல். சிச்சுவேஷன் ஒருவேளை இப்படிதான் இருக்கும். டாக்டர் இதை மாத்தி சொல்லிட மாட்டாரா, ரிப்போர்ட் மாறிட்டுன்னு சொல்லிட மாட்டாரா, இல்லைன்னா என் குடும்பத்துக்கு விரோதமா வந்த இந்த நபர்கள், இந்த உறவுகள், இல்லைன்னா என் கணவன் என் மனைவி நான் நிக்கிற சமாதான சூழ்நிலை மாத்தி பேசிட மாட்டாங்களா, என்னைய புரிந்து பேசிட மாட்டாங்களான்ட்டு நம்முடைய நியாயத்தை கொண்டு போக வேண்டாம். வார்த்தையில அமைதியா காத்திருந்தாலே போதும். எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக என்ன செய்து விடுவார், பேச வைத்து விடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா இது நடக்காது. இங்க அவங்க அமர்ந்து இருந்தாங்க, கர்த்தர் செயல்படுகிறார். இன்னொன்று பார்த்தோம்னா 2 நபர்கள், பேசவே முடியாத நபர்கள் பேசுறாங்க. பேசக்கூடிய இடமும் பார்த்தோம் அப்படின்னா, கேயாசி குஷ்டரோகத்தால பாதிக்கப்பட்டா எங்க இருப்பாங்க, பாளையத்திற்கு புறம்பாக. அங்க போய் ராஜா விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. ராஜா எங்க போறாங்க, எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்காக யார அனுப்பணுமோ, அனுப்பவே முடியாத இடமா இருந்தாலும் அந்த நபர்களை என்ன செய்து விடுவார், அங்கே அனுப்பி உங்களுக்காக என்ன செய்து விடுவார், செயல்பட வைத்து விடுவார். உங்களுக்கு முன்பாக இன்னைக்கு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையில் இருந்தால் அது ஆச்சரியக்குறியாக மாறும். ஹல்லேலூயா. அது எதை குறிச்சு இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தால் போதும். அது 7 வருடம் அல்ல, 7 நாள் 7 மாதம். இந்த வார்த்தைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, செயல்பட முடியாத நபர்கள், செயல்பட முடியாத சூழ்நிலைகள், நான் கிரகிக்க முடியாத காரியங்களை நமக்காக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதுல நம்ம வல்லமை தேவையில்லை, நம்ம பலன் தேவையில்லை, நம்ம அறிவும் தேவையில்லை. அவர் எப்படி செயல்படுவார்னு நமக்கு தெரியாது. ஏன்னா செய்து முடித்தவருக்கு தான், சிலுவையில செய்து முடித்தவருக்கு தான் அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுப்பணும்னு தெரியும். அதுல யார் தடையா இருக்கிறான்னு தெரியும், என்ன தடைங்கிறதும் தெரியும். ஒருவேளை நாமே தடையாக இருந்தாலும் கூட வார்த்தையை எடுக்க 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 நம்மளை என்ன செஞ்சிருவாரு, அந்த இடத்துல அந்த மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. நம்ம மனம் திரும்பிட்டு தான் இதுக்குள்ள வரணும்னா நமக்கு எங்க மனம் திரும்பணும்னே தெரியாது. நீங்க சத்தியத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா, அவர் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டோமா, அந்த சிலுவையின் பலன்கள் நம்ம வாழ்க்கையில செயல்படாம இருக்குதா, கவலைப்படாதீங்க. அதை எடுக்க 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 நாமே தடையாக இருந்தாலும் சரி, நபர்கள் தடையாக இருந்தாலும் சரி, அவர் செயல்பட ஆரம்பிப்பார். செயல்பட முடியாத இடம் பாளையமாக இருந்தாலும் சரி, ராஜாவையே அங்க கொண்டு போய் என்ன செய்யறாரு, விசாரிக்க செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்தால பார்த்தோம்னா கரெக்டா அவங்க எந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நேரத்துல 7 வருஷமாக இருந்த சுனேமியால என்ன செய்யறாரு, கரெக்டா 2 பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றாள். ஹல்லேலூயா. குறித்த காலத்துல ஒரு நிமிஷம் முந்தவும் மாட்டார், ஒரு நிமிஷம் என்ன செய்ய மாட்டார், பிந்தவும் மாட்டார். உங்களுக்கு எப்போ எது நடக்கணும், அதிநதி நேரத்துல எப்படி நடத்துவாராம்,
நேர்த்தியாக, ஹalleluya, நேர்த்தியும் செம்மையுமாக நடத்துகிற தேவன். அவருடைய வார்த்தையை நம்பி நீங்க அமர்ந்திருந்தா போதும். அவருடைய சித்தத்துக்கு நீங்க தாராளமா உங்களை ஒப்பு கொடுத்துடலாம். 100% ஒப்பு கொடுத்துடலாம். நாங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது அதுதான். நான் காலையில எழும்பின உடனே, ஏன்னா முன்பெல்லாம் எனக்கு என் சித்தம்னு ஒண்ணு இருக்கும். அதை கொண்டு போய் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக தான் போறது. எனக்கு இதெல்லாம் வேணும் ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப போகும்போதே எனக்குள்ள இருந்தாலும் முதல்ல என்னது, என் விருப்பம் வேண்டவே வேண்டாம். என்னுடைய சித்தம் என் வாழ்க்கையில என்ன செய்யவும் வேண்டாம், நடக்கவும் வேண்டாம். ஏன்னா அதுல நான் பெற்றுக்கொண்டது வெறும் 50% ரிசல்ட் தான். ஆனால் என்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில செயல்படட்டும், ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் அந்த மண்டலங்களில் இருக்கிற ஜெபத்துல சொல்றாரு, அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம் செயல்படுகிற இடம் எது? பரலோகம். அந்த பரலோகத்துல கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, மரணம் கிடையாது. அங்க என்ன கிடையாது? எந்த விதமான இக்கட்டு, துன்பம், வியாதி எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா பரலோகத்துல யாருடைய சித்தம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது? தேவனுடைய சித்தம். அவர் வெறும் பரலோகத்துல மாத்திரம் அது போதும் நமக்கு சொல்லித் தரல. என்னுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் செயல்பட்டு அதையும் பரலோகமாக மாற்றுவதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சித்தம் எங்கெல்லாம் செயல்படுதோ அங்கெல்லாம் என்னதுதான்? பரலோகம்தான். அவருடைய சித்தம் எங்கெல்லாம் செயல்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அங்க எல்லாமே என்ன வாழ்க்கை தான்? பரலோக வாழ்க்கை தான். அதனாலதான் அவர் நமக்கு அந்த ஜெபத்தை சொல்லி தந்திருக்கிறார். இதை நீங்க குடும்பமா வாழ்க்கையில வாயை திறந்து என்ன செய்யுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க ஆளுகை என் வீட்டுக்குள்ள நடக்கட்டும், உங்களுடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில செயல்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் என் பொருளாதாரத்துல செயல்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் என் அந்தரங்கத்துல செயல்படட்டும். எல்லா இடத்துலயும் உங்க ராஜ்யம், உங்க ராஜ்யம், உங்க சித்தம். அவருடைய ராஜ்யத்துல என்ன கிடையாது? அவர் நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து, கொலோசையர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தூக்கி எடுத்து எங்க உட்கார வச்சுட்டாராம்? தம்முடைய அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தினார். அந்த ராஜ்யத்துல ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்ன செய்யாது? நிலைத்து இருக்க முடியாது. அதனால அவருடைய சித்தத்துக்கு நீங்க பரிபூரணமா ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். அவர் அப்பர் ஹேண்ட் எடுத்து உங்களை என்ன செய்யட்டும்? ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுங்க. இங்க அப்படி கொடுத்தது நிமித்தமா 6வது வசனத்துல பார்த்தோம்னா, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஹல்லேலூயா. 7 வருஷம் காத்திருந்து வயலின் வருமானம் யாருக்கோ போயிருந்தாலும் அதை இவங்க மெனக்கெட்டு போய் கோர்ட்டு கலைஞ்சி போலீஸை பார்த்து நீதிபதியை பார்த்து அதுக்கு ஒரு செலவழிச்சு வாங்கணும்ட்டு இல்ல. இவர் ஒரு பிரதானியை நியமித்து தேசத்தை விட்டு சென்ற நாள் முதல், நீங்க எந்த மாதத்துல எந்த நாள்ல இருந்து இந்த வியாதியினால நான் என் பலத்தை இழந்து போய் இருக்கிறேன், இந்த பிரச்சனையினால என் பொருளை நான் இழந்து போய் நிற்கிறேன், இந்த பிரச்சனையினால என் சமாதானத்தையே நான் இழந்துட்டேன், எந்த நாளாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அந்த வசனம் ரொம்ப இருக்கு, அந்த தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். இன்றைக்கு நமக்கு பிரதானியாக, நமக்கு மத்தியஸ்தராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரதானியாக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? நாம் விட்டு இழந்து போயிருக்கிற காரியங்கள் அனைத்தையும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு தருவதற்காக. அந்த பிரதானி என்ன செய்யவே மாட்டாரு? உங்களையும் என்னையும் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட போவதே இல்லை. இதை நியமித்த தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் அவருடைய சித்தம். தேவன் என்னை எதற்காக, என் பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதே என்னுடைய சித்தம்ங்கிறார் அவரு. அப்போ இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு மத்தியஸ்தராக, சாத்தான் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து திருடி இருக்கானோ, சாத்தான் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அபகரித்து வைத்திருக்கிறானோ, எல்லாவற்றையும் மீட்டு தருவதற்காக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே
இன்னைக்கு எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு தருவதற்காக நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எப்படி பார்க்கிறோம் அவரை? அவரும் நமக்கு எதிராக செயல்படுகிறவர் போல. என் வாழ்க்கையில இப்படி கொண்டு வந்துட்டாரு, என் வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதிச்சிட்டாரு. இல்ல, அவர் நிற்கிறதே, நீயோ என்னை கீழே விழத்தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இத மாத்திரம் நீங்க விசுவாசிங்க. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள இருந்தோம்னா நம்மளால இந்த ஜீவனை பார்க்க முடியாது. அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம், அந்த ப்ரையாரிட்டி. இந்த வார்த்தையை விட்டுட்டு நம்மளால வேற எங்கேயுமே ஜீவன் கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நானே வழி, நானே வாசல், நானே சத்தியம். நான் வாசல் படியிலிருந்து நான் தட்டுறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ள பிரவேசிக்கிறது மாத்திரம் கிடையாது, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல்னா எப்படி இருக்கும் இல்லையா? அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு ஜீவன். உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் இருக்கும் வாழ்க்கையில. எத்தனையோ சாட்சிகளை உங்க முன்பாக சொல்ல முடியும். பாதைகள் வனாந்தரமா தெரியலாம், பார்ப்பதற்கு இந்த சூழ்நிலையில எப்படி சமாளிக்காங்கன்ட்டு. ஆனா உள்ள வந்து பார்த்தா எந்த சமாதான குறைச்சலும் கிடையாது, எந்த குறைவும் கிடையாது. யாரெல்லாம் வெளியில சூழ்நிலையை பார்த்து இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, உண்மையை சொல்றேன், உள்ள அப்படி கிடையாது. ஆனா உலகத்தாருக்கு வெளியில பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரியும், உள்ள போய் பார்த்தா எந்த சமாதானமும் இருக்காது. இதுதான் நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம். வெளியில பார்ப்பதற்கு ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறோமோ நினைக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மேய்ச்சல்ல இருப்போம். அந்த மேய்ச்சல் வெளிப்படும், அந்த மேய்ச்சலும் வெளியில வரும். அப்படிதான் உங்களை சாட்சியா நிறுத்துவாரு. அந்த சாட்சி தான் என்னது? அவருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குதாம். நமக்கு நன்மை செய்து நம்ம வாழ்ந்து இருக்கிறத இந்த ஜனங்கள் பார்ப்பாங்க இல்லையா? அதுதான் அவருக்கு என்னதான்? மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சிங்கிறார். அதற்காக தான் இந்த ஜனத்தை என்ன செய்தேங்கிறாரு? ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால உங்க வாழ்க்கையின் மேல நீங்க சந்தேகமே படாதீங்க. என்ன நோக்கத்திற்காக உங்களை இந்த உலகத்துல வெளிப்பட வைத்தாரோ, அவருடைய சித்தம் பரிபூரணமான சித்தம், கிருபை நிறைந்த சித்தம், அவருடைய நன்மை நிறைந்த சித்தம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு அந்த ஒளியினிடத்திற்கு நீங்க அநேக ஜனங்களை என்ன செய்வீங்க? அவர்கிட்ட கூட்டிட்டு வருவீங்க. அதற்காக தான் அவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது தேவன் மேல என்னெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அதெல்லாம் தூக்கி வச்சிருங்க. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம் இல்ல, ஆசீர்வதிப்பதே பிரியம். ஹல்லேலூயா. அதனால இதுல மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கட்டும். அவர் சொல்லிட்டாரு, வனாந்தரத்துல வழி உண்டு பண்ணுவேன், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுவேன். என்ன சூழ்நிலையா இருக்கட்டும் எனக்கு தெரியல. ஒருவேளை பிள்ளைக்காக நீங்க காத்திருக்கலாம், சுகத்திற்காக காத்திருக்கலாம், விடுதலைக்காக காத்திருக்கலாம், கடன் பிரச்சனையில இருந்து காத்திருக்கலாம், பாவ பழக்கத்தில இருந்து காத்திருக்கலாம், பிசாசின் போராட்டத்தில இருந்து காத்திருக்கலாம். என்ன சூழ்நிலைகள் அவாந்தரமாக வனாந்தரமாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். ஒன்னே ஒண்ணு தீர்மானத்தை நம்ம எங்க எடுக்கணும்? அவருடைய வார்த்தையில சார்ந்திருந்து, அவருக்கு காத்திருந்து, அந்த வார்த்தைகளை எடுக்க 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 உங்களுக்கே தெரியாம உங்க சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். குறித்த காலத்துல அது என்ன செஞ்சிடும்? வெளிப்பட்டு விடும். இப்ப உங்களுக்கு தெரியாம உன்னதத்திற்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தவர் இந்த வார்த்தைகளை எடுக்கும்போது ஆவிக்குரிய உலகத்துல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அது வெளிப்படுவதற்கென்று குறித்த நேரம் வைத்திருப்பார். அந்த நேரத்துல அவருக்கு மகிமையாக அது என்ன செய்யும்? கண்டிப்பாக வெளிப்படும். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, உம்முடைய அன்பு அதன் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னது என்பதை புரிந்து கொள்ளவே முடியாதப்பா. நாங்கள் ஒருவேளை பலவிதமான கருத்துக்களின் அடிப்படையில உங்களை வேற மாதிரி பார்த்திருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, தாயை விட தகப்பனை விட நீர் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீரப்பா. தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன். எங்களுக்காக ஜீவனையே, உம்முடைய இரத்தத்தையே கொடுத்து இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்கப்பா. இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க. சத்ருவானவன் எங்கெல்லாம் பயத்தை, சந்தேகத்தை, சோர்வை, கேள்விகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறானோ அவனை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சாத்தானுக்கு எங்களுடைய சிந்தனைகளின் மீது அதிகாரம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையின் மீது அதிகாரம் இல்லை. உம்முடைய ராஜ்யம்,
உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாக செயல்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுகிறது. சாத்தான் கொண்டு வந்த சகல ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக நன்றி அப்பா. விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். நீர் ஒருவரே செயல்படுவதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.